வாடா சொல்ஜர்ஸ். ஓகே, வெல்கம் டு கான்ட்ரவர்சி ஃபேமிலிஸ் பார்ட் 3. ஆல்ரெடி கான்ட்ரவர்சி ஃபேமிலிஸை பற்றி 2 வீடியோ பார்த்துருப்போம். இது வந்து பார்ட் 3. என்னன்னா இப்போ ரீசெண்டாக இன்ஸ்டாகிராம் திறந்தால 2 பட்டி தான் வந்து பயங்கர ஃபேமஸாக இருக்குது. ஒன்று கூமா பட்டி, இன்னொன்று வந்து மாதம் பட்டி. 2 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லேடிஸ் விஷயம் தான் வந்து ஃபேமஸாக இருக்காங்க. ஸோ இது என்ன ஏதுன்ற பற்றி தெளிவாக பார்க்கலாம். வீடியோ பற்றி லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே சோல்ஜர்ஸ், ஓவரா பேசாம வீடியோ போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ டிடெக்டிவ் கந்தசாமி. முதல்ல பார்க்க போகிறது மாதம்பட்டி ரங்கராஜ். மாதம் ரங்கராஜ் பார்த்தீங்க அப்படின்னா மெகாடி சர்க்கஸ் அப்படின்னு படத்தில் வந்து ஹீரோ நடிச்சிருந்திருப்பாரு. கோடி மின்னல் கொட்டுதே அடி உண்டால, அது கோடி மின்னல் கொட்டுதே உன்னால, கோடி அருவி கொட்டுதே அடி உண்மையில. அப்படியா? சரி, ஓகே. ஏதோ நல்ல பாட்டு இல்லை, இந்த வீடியோக்கு படம் சம்மந்தம் இல்லை. ஓகே சாரி, இந்த படத்தில் வந்து நடிச்சிருந்திருப்பாரு. பட் இதை தாண்டி இவருக்கு மெயின் பிசினஸ் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கேட்டரிங் பிசினஸ் தான், சமையல் தான். அதாவது சாதாரண சமையல்லாம் இல்லை, பெரிய பெரிய வீட்டு அளவாக கை தெரியுமா, செலிபிரிட்டி. குறிப்பாக சொன்னா நம்ம RRR படத்துக்கு மியூசிக் போட்டு ஆஸ்காரோட வாங்க தெரியுமா, கீரவாணி, கீரவாணி. அவர் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்து தலைவன் தான் சமையல். அவரு தானே சந்திரமுகி 2வும் கம்போஸ் பண்ணது. மனுஷரை பாராட்டு நல்லபடியா பேசும் பொழுது ஏன் கட்டதை பேசி பேரை கெடுக்கிற டவுட்டா இருந்துச்சு. அதான் அவருதான் அவர் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்து தலைவன் தான் சமையல். இந்த சமையல ராஜமௌலியே சாப்பிட்டு பார்த்துட்டு ஆஹா சூப்பர்ப்பா அப்படின்ட்டு பாராட்டதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. தலைவன் பார்த்தீங்க அப்படின்னா இதை தாண்டி வந்து இன்ஸ்டாகிராம்லாம் பயங்கர ஃபேமஸ். இந்த சிறுவாணி தண்ணி எடுத்து பூசணியா கூட்டு விற்கிறேன் அப்படின்லாம் வந்து தலைவன் வீடியோ போட்டு பயங்கர ஃபேமஸாக இருப்பாரு. நாங்கள் எந்த அளவுக்கு வந்து கேரி சர்வீஸ் பண்ணுறோம், எந்த அளவுக்கு இது பண்ணுறோம்லாம் பேசியிருந்திருப்பாரு. ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா குக் வித் கோமாளில் கூட தலைவன் ஜட்ஜாக வந்திருப்பாரு. சரியா சொல்லணும்னா குக் வித் கோமாளில் வந்து இதுக்கு முன்னாடி ஃபேமஸாக தான் 2 பேர் ஃபேமஸாக இருந்தாங்க. ஷெஃப் வெங்கடேஷ் பட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேனல் பிடிக்கலிங்க, நான் வேற சேனலுக்கு போறேங்க, விஜய் டிவி வேணாங்க, சன் டிவி போட்ட அப்படி. அப்ப நேரம் காலியா இருக்கும் பொழுது யாரை போறதுன்னு பார்க்கும்போது நம்ம மாதம் தான் ஜட்ஜா போட்டிருப்பாங்க அந்த ஷோக்கு. அதெல்லாம் தலைவர் ஃபேமஸா இருந்தாரு. பட் அது பிரச்சனை கிடையாது. அப்ப எதுதான் முக்கியம்? எதுவுமே முக்கியம் இல்லடா. பிரச்சனை என்ன அப்படின்னா தலைவன் வந்து பல வீட்டு கல்யாணத்தில் போய் கல்யாணம் சாப்பிட்டு செஞ்சிருக்கலாம். பட் 2வது சின்ன வீடு வச்சதுதான் எங்க பிரச்சனை. தட் மீன்ஸ் சின்ன வீடு சொல்லல, சாரி எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர். ஓ, இது இப்படி சொல்லலாமா? புதுசா பேருக்கிறாங்க. என்ன பேர் வச்சாலும் அது அதான. அவர் பாத்தீங்க அப்படின்னா திருமணம் கடந்த உறவுகளுக்கு போயிட்டு அப்படி. சரியா சொன்னா காஸ்டியூம் டிசைனர் ஜாய் அப்படின்றவங்கள வந்து பல வருஷமா வந்து லவ் பண்ணியிருக்கா அப்படி, ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கா அப்படி. அது 10வது 2வது கல்யாணம் பண்ணிட்டா அப்படி. அவங்க வந்து கர்வமாயிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ரீசெண்டா இன்ஸ்டாகிராம்ல அவங்க வந்து கல்யாணம் பண்ண போட்டோ வந்து பயங்கர ஃபேமஸா இருந்துச்சு. இன்ஸ்டாகிராம் வளர்ந்துட்டு இருந்துச்சு. பாரியா மனுஷன் வந்து வாழ்றாரியா, 2 கல்யாணம் பண்ணிட்டு வாழ்றாரியா, நம்மளால ஒரு கல்யாணம் பண்ண முடியலன்ட்டு ஏகப்பட்ட சிங்கிள்ஸ் 90s கிட்ட சொல்ல மாட்டேன், 2K பல சிங்கிள் பசங்க இருக்காங்க. சிங்கிள்ன்றது எல்லா ஜென்ரேஷனுக்கும் ஏற்றதுதான். கட்டதர அது ஒரு ஜென்ரேஷனோட பெரிய தப்பு. 2K நிறைய நல்ல பசங்க இருக்காங்க, சிங்கிள் பசங்க இருக்காங்க. நாங்களாம் பாத்தீங்கன்னா ஒரு கல்யாணம் நடக்காம ஒரு ஆள் கூட இல்லாம லவ்வரே இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நீ 2 கல்யாணம் பண்றியா நீ அப்படின்ட்டு ஆளுக்கு மீம் போட்டு கலக ஆரம்பிச்சாங்க. அவளுக்கு பனிஷ்மெண்டே கிடையாது பாட்டி அப்படின்றவங்களாம் வந்து மீம் போட்டுருந்தானுங்க. அப்பமா பார்த்து தெரிஞ்சது இது தலைவன் வந்து அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்றதுக்காக ரிலீஸ் பண்ணது இல்ல. இது வந்து அன்னி ரிலீஸ் பண்ண ஒரு போட்டோ. ஆமாங்க நாங்க லவ் பண்றவங்க அதை கல்யாணம் பண்ணிக்கிட்டோங்க அப்படின்ட்டு வெளியே சொல்றதுக்காக அன்னி போட்ட ஒரு போட்டோ தான் இது. இது என்ன ஆச்சு, இது வெளியே தேர்தலுக்கு முன்னாடி எல்லாம் வந்து வெளியே சேர்ந்தாங்க. ரொம்ப ஜாலியா இருக்காங்க பாருங்க. 2வது அன்னி ஒருத்தர் இருக்கும் போது முதல்ல அண்ணியை கூட்டின்னு வந்து தலைவர் ஃபங்க்ஷன் அட்டன் பண்றாரு, மனுஷன் ஜாலியா வாழ்றாரு அப்படின்ட்டு எல்லாம் பொறாமட்டு இருந்தாங்க. அப்புறம் தெரிஞ்சது தலைவர் வந்து போட்டோ மட்டும் விடல, அண்ணியே வந்து கை விட்டாரு அப்படின்ட்டு. இது வந்து செகண்ட் என்ன பண்ணாங்கன்னா கை விட்டாரு, என்னை வந்து இப்படி ஏமாத்திட்டாரு அப்படின்ட்டு அவங்க வந்து ஒவ்வொரு யூடியூப் சேனல்லாம் உட்காந்து பேடி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த குழந்தைக்கு வந்து பதில் வேணும், குழந்தைக்கு பதில் சொல்லுங்க அப்படின்ட்டு வந்து இது பண்ணாங்களாமா. இது என்னாச்சு அப்படின்னா இப்ப எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கே தெரியும் ஆடி வந்து கல்யாணம் ஆனவருக்கு தெரியும், குழந்தை கூட்டம் ஜாலியா இருக்காரு. இந்த நேரத்தில் நீங்க வந்து அவர் சொன்னதை நம்பி ஏன் அவருக்கு வந்து ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்க அப்படின்ட்டு தான் எல்லாரும் இவங்க திட்டிக்கிட்டு இருக்காங்க. இது பத்தாம இது ஆதாரம் பத்தாதுனால இவர் வந்து லவ் பண்ணது உண்மைதான் அப்படின்னு கோசரம் வந்து அப்போ அவங்க பேசின சாட்ஸ், அவங்க பேசின வீடியோலாம் வந்து அன்னி லீக் பண்ணிட்டாங்க. இப்போ எல்லாரும் ஃபன் பண்ணி கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஓய் பொண்டாட்டி அப்படின்ட்டு. அது பார்க்கும்போது வா இப்படியெல்லாம் லவ் பண்றாங்க, ஸோ ஏமாத்துறவங்க வந்து இப்படியெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து ஏதோ ஐ ஓப்பனிங்கா இருந்துச்சு. ஐ ரிவீலிங் மூமெண்டா? ஆமாப்பா, ரியலி. நான் நினைச்சிட்டு இருந்தேன் வா அது வந்து சில பேருக்கு லவ் ஷோ ஆஃப் பண்ண தெரியும், சில பேருக்கு தெரியாது. ஸோ அது வந்து எனக்கு புரிஞ்சுது.
இது என்னாச்சு, இந்த வீடியோவில் வந்து ஓய் பொண்டாட்டி நான் சாப்பிட்டுட்டேன் கிளம்பிட்டேன் இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு பொண்டாட்டி அப்படின்ட்டு தலைவன் தான் வார்த்தைக்கு அத்தனை பொண்டாட்டி உடனே சொல்லி வச்சிருக்காரு இந்த வீடியோவில். இது என்ன ஆச்சு, இந்த குக்கு வித் கோமாளில் இருந்த குரேஷியன் உமர் கண்டென்சர்லாம் காமெண்ட் அனுப்பி ரெண்டு மாதிரி போஸ்ட் வந்துருக்காங்க போல. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அது வந்து ரீக்ரியேஷன் பண்ணியிருக்காங்க, ஓய் பொண்டாட்டின்னு கலாச்சிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு சொல்லவே சொல்கிறாங்க, இதுக்கு ஆல்ரெடி ஒன்று வந்தான் மாதம்பட்டி மேலே. ஏன்னா மாதம்பட்டி வந்து ஒரு ஜட்ஜாக இருக்கும் பொழுது அங்கே வச்சே கலாச்சிருப்பாங்க. நீதி வேணும் கேட்டதுக்கு இவர்கிட்ட போய் நீதி கேட்குறியா அப்படின்ற மாதிரி வந்து அவர் வந்து கலாச்சிருப்பாரு அந்த ஸ்பாட்லைட் ஷோலியே. ஓகேவா, இப்போ வந்து வேண்ட உள்வாகமாக வச்சுக்கிட்டு வஞ்சகமாக வச்சுக்கிட்டு வெஞ்சன்ஸாக வந்து பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி இல்லை காமெடி என்ன அப்படின்னா, இந்த போட்ட ரீல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ரீல்ஸோட கமெண்ட் செக்ஷன் இல்லையே நம்ம மாதம்பட்டி என்ன பண்ணிருக்காரு, போய் கமெண்ட் பண்ணிருக்காரு. என்னன்னு தெரியுமா, ரொமான்ஸ் உனக்கு பண்ணவே தெரியல, உனக்கு பத்தலடா, என்கிட்ட வந்து 1 வீக் கிளாஸ்க்கு வந்துட்டு சர்க்காசமா ரிப்ளை பண்ணியிருக்காரு 2 பேருக்கும். அதாவது நீங்க வந்து சீசா எடுத்துக்கூடாது, சர்க்காசமா எடுத்துக்கணும். ஓகே, ஜாலியாக எடுத்துக்கிறோம், நார்மலைஸ் பண்றாங்க. அதுதான் எனக்கு கோவம் வருது. அச்சு என்ன பண்றது, இது குடும்ப பிரச்சனை, அது அவங்க பிரச்சனை நினைச்சிட்டாலுமே இது என்னாச்சு பொது பிரச்சனைக்கு வந்து நார்மலைஸ் பண்ணிருக்காங்க. கல்யாணம் பண்ணாலும் ஜாலியாக இருக்கலாம், எவ்வளோ இருக்கலாம், என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உட்காந்து நார்மலைஸ் பண்ணிருக்காங்க. இன்னும் இது யார் மேலே தப்புனா இது என்னன்னு தெரியல. இவங்க மேலே குறை சொல்றதா அவங்க மேலே குறை சொல்றதா, இவங்களுக்கும் வந்து அப்படியே காணாயி டைவர்ஸ் ஆகிடுன்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன கடைசியாக தெரியல. அப்படி உண்மையே ஆயிடுது அப்படின்னா இவருக்கு அப்படியே டைவர்ஸ் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்றத தெரியாது தெளிவுபடுத்திக்கிட்டு ரிலேஷன்ஷிப்ல இருந்துக்கலாம். இன்னைக்கு வந்து இவர் எஸ்கேப் ஆயிட்டாரு, இப்போ பாதிக்கப்பட்டது யார், இவங்க தானே. அதுக்கு ஏதாவது பதில் சொல்ல முடியுமா, பதில் சொல்ல காணும். உண்மை யாரு போ சொன்னது, உண்மைதான் தப்புட்டு இல்லை அவங்களதான் வந்து கோசம் சொல்லிட்டு இருக்காடுங்க. இது எப்படி உண்மை சொல்றது, இந்த பத்தி பேசுறது வயசு பத்தலையா, எப்படி புரிஞ்சுக்கிறதே எனக்கு தெரியல. அனுபவம் பத்தலையா அப்படின்னு சுத்தமா எனக்கு தெரியல. இதை பத்தி என்ன சொல்றேன்னு தெரியல, நீங்களே கவனமா செய்துட்டு போங்க. அடுத்தா பார்க்க போறது நாஞ்சில் விஜயன். நாஞ்சில் விஜயன் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். விஜய் டிவியில் வந்து அது இது எது இந்த மாதிரி ஷோவில் வந்து காமெடியாக வந்திருப்பாரு, நிறைய காமெடி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்திருப்பாரு. அப்புறம் சினிமாவிலே வந்து நடிச்சிருந்திருப்பாரு. அவர் மேலே இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, ரீசெண்டாக அவர் மேலே வந்து கமிஷனர் ஆஃபீஸில் வந்து ஒருத்தர் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. யார் அப்படின்னா வந்து வைஷு அப்படின்றவங்க. என்னாச்சு அப்படின்னா இது வந்து பர்சனல் மேட்டர் தான், பட் வந்து இது மாதம்பட்டி மாதிரியே கண்டிப்பாக ஊதி ஃபேமஸ் ஆகிடுவாங்க தெரிஞ்சு போச்சு. ஏன்னா கேஸ் கொடுத்த உடனே கலகல சேனல் வந்து கலகலன்ட்டு பேர் எடுத்துருக்காடுங்க. இதே மாதிரி இவன் கேஸ் கொடுத்து நிற்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு கேள்விக்குரியதான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா லீகல் ஒய்ஃப்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தான் லீகல் ஒய்ஃப். இதே மாதிரி மாதம்பட்டிக்குமே ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் தான் லீகல் ஒய்ஃப். இந்தியன் சட்டப்படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தான் லீகல் ஒய்ஃப். மனசாட்சி படி அது சட்டத்தில் இல்லையா பண்றது. மனசாட்சி படி பார்த்தீங்கன்னா ஓகே, மனசு எல்லாம் கட்டு தான். சட்டப்படி பார்த்தீங்க அப்படின்னா நீ சொன்ன மாதிரி தான், முதல்ல அவங்க பிரிகிறாங்க அப்படின்னா சட்டப்படி டைவர்ஸ் பண்ணி பிரிஞ்சுட்டு தான் அடுத்த இதுக்கு போயிடணும். மாதம்பட்டி அண்ணன் கதைப்படி பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு பிடிக்கல புது லிஸ்ட்ல போறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து ட்ரெண்ட் எல்லாம் இருக்கலாம், பாய் பெஸ்டி, ஃபிளிங்கு, சிச்சுவேஷன்ஷிப் எல்லாம் இருக்கலாம். ஆனா லீகலா பார்த்தீங்க அப்படின்னா இந்தந்த லிஸ்ட்லாம் போய்க்க. ஆனா நாளைக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா சட்டம் என்ன இருக்கோ அதுதான் நடக்கும். அப்படி இது மாதிரி வைஃப் இருக்காங்க, அப்படி இருக்கும்போது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் வச்சு அவங்களும் ஏமாத்திட்டு இவங்களும் ஏமாத்திக்கிட்டு தன்னைத்தானே ஏமாத்திட்டு இருக்காங்கல்ல, அவங்களோட எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து கேஸ் கொடுத்தா கேஸ் நிக்காது, ஃபர்ஸ்ட் வைஃப் உயிரோட இருக்காங்க, அவங்க இன்னும் டிவோர்ஸ் வாங்கல, உங்க கேஸ் செல்லாது, நீங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்ற தைரியத்திலே நிறைய ஆண்கள் இது மாதிரி பண்ண மாட்டாங்கன்னு என்ன நினைச்சு. அது அப்படி வராது, அது எப்படி அப்படி ஒரு வாய்ப்பு இல்லை. எப்படின்னா இப்போ ஒருத்தர் இது பண்றாங்க அப்படின்னா தன்னை ஏமாத்திட்டாங்க, லவ் பண்ணி ஏமாத்திட்டாங்க, அது வேற மாதிரி கேஸெல்லாம் மாறும். மற்றபடி வந்து சட்டத்தில் உரிமை வேணும், நானும் ஒரு மனைவியா இருக்கணும்னா இப்படி இருக்க முடியாது. சும்மா ஷிப் பண்றானுங்க, ஷிப் பண்றானுங்க, கிளிங்கிறானுங்க, பிளிங்கிறானுங்க, எல்லாத்தையும் பண்ணிட்டு அப்புறம் பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஐயா நீதி வேணும்ன்றானுங்க. உண்மைதான், நீ என்ன வேணா பண்ணிக்க, என்ன வேணா பேசிக்க, நாளைக்கு பிரச்சனை வந்தா சட்டத்தில் என்ன இருக்கோ அதுதான் அங்கே செல்லுபடி ஆகும். இன்கேஸ் அதே மாதிரி சட்டம் வந்து ஆண்களுக்கு பார்க்க அப்பலாம் இல்லை, பெண் என்ன சொல்றாங்களோ அதுதான் நடக்கும். ஆக்சுவலி பெண்களுக்கு எதிரி பெண்களாக தான் இருக்கிறாங்க. ஜாய் கிறிஸ்டல்தாவும் ஒரு பெண், ஸ்ருதி நாராயண் அவங்களும் ஒரு பெண், இவங்களுக்கு இவங்க தான் எதிரி. அப்புறம் யாரு வைஷு அவங்களும் நம்மளும் ஒரு பொண்ணு, நமக்கு வலிக்கிற மாதிரி தான் அவங்களுக்கு வலிக்கும், நம்ம கஷ்டமா இருக்க மாதிரி தான் அவங்களுக்கும் கஷ்டமா இருக்கும். பிரச்சனை வேணாம், விலகிடலாம், யார் மேல தப்பு, உன் மேல தப்பா என் மேல தப்பா, அதுக்கு என்னன்னு பேசி அதை சால்வ் பண்ணிட்டு போயிடணும்ல. நீ இப்படி பண்றியா, நான் இந்த மாதிரி பண்றேன், நீ அங்க போறியா, நீ என்கிட்ட போன் எடுக்கல கால் எடுக்கல, நான் அவாய்ட் பண்றியா, கமிஷனர் எங்க 2 பேரையும் சேர்த்து வைங்கன்னா கமிஷனர் தான் ஆக்சுவலி ரொம்ப பாவம்னு நினைக்கிறேன். வீடியோ அப்லோட் பண்ணுவேன், கூட பேசல வீடியோ அதை அப்லோட் பண்ணுவாடிட்டு இந்த லீக் பண்ணி விடுவேன், உன் பேரை கெடுப்பேன் அப்படின்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. லீகல் இஸ் லீகல், லீகலா மனைவி ஆகணும், கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னா சட்டம் என்ன சொல்ல எப்ப கட்டதான் நல்லது. இவங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல பேசுவானுங்க, ஓகேவா, இந்த ஷிப் அந்த ஷிப் இதெல்லாம் ஜாலி புது ட்ரெண்டுப்பான்னு பேசுவானுங்க. நாளைக்கு ப்ராப்ளம் மாற்றணும் தான் பிரச்சனை. இது பெரும்பாலும் பெண்களுக்கு தான் பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. இதை வந்து அதிகம் பாதிக்கப்படுறது பெண்களாக தான் இருக்காங்க. ஆண்கள் வந்து அடகாம எஸ்கேப் போயிடுறானுங்க. சட்டம்னு போகும்போது தான் ஆண்களுக்கு வந்து எதிராக இருக்குது, பாதுகாப்பு இல்லை. ஆண்கள் எல்லாருமே இப்படித்தான் பிராடு பசங்க. என்ன திட்டுற மாதிரி இது உனக்கே குத்துது, உனக்கே நானும் ஒரு ஆண், அதான் சொல்றேன்.
ஆக்சுவலி எனக்கு என்ன டவுட்னா அவங்கள கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து அவங்கள வீட்டுக்கு போக விட்டாங்களா இல்லை அப்படியே டைரக்டா டீ டிஃபன் காஃபி கொடுத்து சேனல்ல உட்கார வச்சுட்டாங்களான்னு தெரியல. பேட்டி நானும் பார்த்தேன். அதில் சொன்னாங்க காலையில கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னு சொல்றாங்க. ஸோ அப்படி பார்த்தா காலையில கம்ப்ளைண்ட் கொடுத்து சாயந்தரமே இன்டர்வியூ எடுத்துட்டாங்கன்னா அப்போ டைம் டிஃபரன்ஸ் இவ்வளோ இருக்கும். அதுவும் இல்லாமல் எப்படி உங்களுக்கு அந்த கான்டாக்ட் எல்லாம் கிடைக்குது, எப்படி இவ்வளோ ஸ்பீடா இருக்காங்க நம்ம கற்றுக்கணும் ஆக்சுவலி உங்க கிட்ட இருந்து. நம்ம எங்க ஒரு வீடியோ எடுத்து போறதுக்கே முடிய மாட்டேங்குது. கூச்சமே இல்ல. இது என்ன பிரச்சனை அப்படின்னா, அதான் அவர் வந்து இவங்க கூட ஆக்சுவலாக அவங்க டிரான்ஜெண்டர் போல இருக்கு, அவங்க கூட வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்காரு இவர் மேரேஜுக்கு முன்னாடி. 15 years ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க அண்ட் 7 yearsா லவ் பண்ணுறதா வைஷு சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு ஆசைப்படும் போது இவருக்கு வந்து குழந்தை பெற்றணும்னு ஆசைன்னு அவர் சொன்னதான் இவங்க சொல்கிறாங்க. ஸோ வந்து இவங்க டிரான்ஜெண்டர் அப்படின்றதுனால இவங்களால வந்து பிசிலாக குழந்தை பெற்றுக்க முடியாதுன்றதுனால இவங்க தான் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேவா? அதாவது நாஞ்சில் விஜயனோட மாமியார் வந்து வைஷோட ஃப்ரெண்டு, இவங்க தான் ரெஃபர் பண்ணியிருக்காங்க, அதாவது ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க இவர் நல்லவர் அப்படின்ட்டு. இப்போ கல்யாணம் ஆச்சு, குழந்தையும் பிறந்தாச்சு. இப்போ வந்து என்ன பிரச்சனைனா இருந்த அவாய்ட் பண்றாரு, எங்கட பழைய பேச மாட்டேங்கிறாரு, பழக மாட்டேங்கிறாரு அப்படின்ட்டு இவங்க வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது என்ன சொல்றேன்னே தெரியல. ஏன்னா அவருக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆகி குழந்தைன்னு ஆயிடுச்சு. தலைவன் வந்து யூடியூப்ல விளாக் சேனல் ஆரம்பிச்சு குழந்தைக்கு டைப்பர் வாங்குறது, கடை கூட்டு போறதுன்ட்டு எல்லா வீடியோவும் அதை போட்டு விளாக் பண்ணிட்டு இருக்காரு, ஃபேமிலி இது பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் இல்லாம அவரோட ஒய்ஃப்க்கு இப்போ ரீசெண்டாக தான் குழந்தை பிறந்துச்சு அண்ட் அவங்களோட சீமந்தோல்லாம் கூட போட்டிருந்தாங்க, நல்லா கிராண்டா பண்ணியிருந்தாங்க. இப்போ அவர் வந்து திரும்ப வந்து தங்கூட பேசணும் பழகணும்னா ஓகே, ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும், இத்தனை கை விட்டாரு அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் அப்படின்றது எனக்கு தெரியவில்லை. அவங்க ஒய்ஃப் எவ்வளோ பண்ணுவாங்க அப்படின்றதையும் தாண்டி அவரெல்லாம் வேற குடும்பம் செட்டில் ஆயிட்டாரு. இதுக்கப்புறம் வந்து திரும்பி என்கிட்ட வந்து ஏன் பழக மாட்டாரு அப்படின்ட்டு கேஸ் கொடுக்குறது சரியா அப்படின்றது எனக்கு தெரியவில்லை. ஆக்சுவலி அவங்க பக்கம் வச்சு பார்த்தா கூட அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இவரு காசுலாம் தரணும், நான் அதுக்கெல்லாம் கேஸ் கொடுக்கல. அவங்க வந்து கேட்டாங்களாமா அரெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டாங்களாமா. அது அவங்க சொன்னாங்களாமா இல்ல இவர்கிட்ட என்ன பேசுறது மட்டும் போதும், பணம் மட்டும் போதும் அப்படின்னு சொன்னாங்களாமா. அன்புக்கு எங்கி இருக்காங்க. எனக்கு புரியல, அவரு கல்யாணம் ஆயிடுச்சு, இவங்க தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க, திரும்ப நீ உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசை, இப்போ இதெல்லாம் பண்ணிட்டேன், திரும்ப என்கிட்ட வானா ஹவுஸ் இஸ் பாசிபிள். ஆக்சுவலி அவங்க ஒய்ஃப் எவ்வளோ மென்டல் ஸ்ட்ரெஸ் அனுபவிச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் பார்த்தா அவங்க எப்படி அவங்க நியாயமா கேஸ் கொடுத்து இப்படி பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க ஒய்ஃப் தான் ரொம்ப பாவம். ஓகே, நான் வந்து இந்த விஷயத்தில் அதுதான் வந்து எதுவும் பேச விரும்பல. ஒரே யோசிச்சு பார்த்தா ஒரு குடும்பம் செட்டில் ஆயிட்டாரு, இதுக்கப்புறம் போய் டிஸ்டர்ப் பண்ணுறது சரியா அப்படின்னு எனக்கு தெரியவில்லை. அதே மாதிரி இவங்க மனதான் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியவில்லை. நாஞ்சில் விஜயனுக்காக இல்லைனாலும் அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு, ஸோ அதை கருத்தில் வச்சு அவரை டிஸ்டர்ப் பண்ணாமல் இவங்க விலகி போனா நல்லது நான் நினைக்கிறேன். ஏன் நியூ இயர்லாம் கூட ஒன்னா தான் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க, அதுவும் அவர் ஒய்ஃப்க்கு தெரியாம தான் வந்தாங்க அப்படிங்கிறதையும் வைஷு சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போதே தெரியுது அவங்க ஒய்ஃப்க்கு பிடிக்கல, எந்த ஒய்ஃப்க்குமே பிடிக்காது. ஹஸ்பண்ட் வேற யார்ட்டையா பொண்ணு கூட பேசினாலே பிடிக்காது. அப்படி இருக்கும்போது இது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் மாதிரி இருந்தால் யாருக்குமே தான் பிடிக்காது. வைஷு வந்து உண்மையாக லவ் பண்ணாங்க அப்படி அப்போ அவங்க புரிஞ்சுக்கணும் இல்லை. ஏன்னா இப்போ ஒரு வேற ஒருத்தர், அவர் நாஞ்சில் விஜயன் ஒரு ஆள் கிடையாது, இப்போ அவருக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க 2 பேர் நம்பி ஒரு குழந்தை இருக்கு. ஸோ அதை கருத்தில் வச்சாச்சும் அவங்க வந்து விலகிடணும். அவருக்கு மேலே அளவு கடந்த அன்பு இருக்கு இல்லையா, அப்படி இருக்கும்போது அவர் நல்லா இருக்கும்னு நினைச்சு விலகிடணுன்றது என்னோட ரிக்வெஸ்ட். என்னோட கருத்துமே அதே தான். நாஞ்சில் விஜயன் தப்பு பண்ணியிருக்காரு, அவரும் தப்பு பண்றது அவரோட ஒழுங்கு நான் சொல்லல. பட் இப்போ என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சு பார்த்தா இதுதான் செய்யாத இப்படி கட்டுற சொல்யூஷன் பார்த்தா இப்படிதான். ஓகே, இதுதான் அர்த்தம். ஆக்சுவலி கமிஷனர்லாம் தான் எல்லாம் ரொம்ப பாவம்னு நினைக்கிறேன். எல்லாம் திருடான்னு பிடிக்கிறது, ஸ்கேம் பண்றவங்க பிடிக்கிறது, அவங்களெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கிற டைம்ல மீன் வயல்ல வந்து காலையில ஒருத்தர் என் குழந்தைக்கு பதில் சொல்லுன்றாங்க, மத்தியானம் ஒருத்தர் இப்படி வந்து ரிலேஷன்ஷிப்ல மறுபடியும் என்ன பேச வைங்க அவர் கூட அப்படின்ட்டு எல்கேஜி பசங்களாம் சண்டை போடுற மாதிரி சொல்றாங்க. இதாவது பரவாயில்ல, இன்னொரு கேஸ் என்னது வாசல்ல வந்து சண்டை போட்டு அடிக்க வந்த குரூப் அடியே ஓட்டாங்களா, அது ஒரு பொலிட்டிக்கல் வேடா. வைஷு அவங்களும் ஒரு செலிபிரிட்டி, நாஞ்சில் விஜயன் அவரும் ஒரு செலிபிரிட்டி. இப்போ ஒவ்வொன்றா வெளியே வருது, அடுத்து யார் வெளியே வர போறாங்க தெரியல. ஓகே, அதை பத்தி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி கண்டு போனான்றத கமெண்ட் பண்ணுங்க. நானும் இதே மாதிரியான இன்னொரு சோர சந்திக்கிறேன். போட்றேன், பாய்.